வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமைதி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலைங்க. அமைதியாக இருந்தாவே நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைச்சிரும். பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்தாவே நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிரும். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நம்ம அமைதி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் புதிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குன்னு பண்ணால் சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதில் முதல்ல ஒருத்தவங்களை பற்றி அவங்கள பற்றி முழுமையாக தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம விமர்சிக்கவோ அவங்கள பற்றின கருத்துக்கள் தெரிவிக்கவோ நம்ம கூடாது. எந்த இடத்துலையுமே அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சால் மட்டுமே அவங்கள பற்றின கருத்துக்கள் நம்ம சொல்லணும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது நம்மளுக்கு எப்பயுமே நல்லது. அடுத்து நம்ம ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்கும்போது உணர்ச்சி வசப்படும் போது நம்ம எங்கேயுமே பேசவே கூடாதுங்க. நம்ம பேசாமல் அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கடந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோபமாக இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய பேரும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம அந்த சூழ்நிலையை ஈஸியாக கடந்தும் போகலாம். அடுத்ததாக நம்ம பேசுகிற விஷயங்களை அவங்க அடுத்தவங்க அதை எடுத்துக்காமல் இருந்தாலோ இல்லை நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ அந்த இடத்துல நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏதாவது இடையூறுகள் வருது, அது அவங்களுக்கு தவறான புரிதல்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துலையுமே நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னுமே வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்ம அங்கே அந்த இடத்துல நம்மளால் பேசவும் முடியாது. நம்மளுடைய பேச்சு அந்த இடத்துல எடுபடாது. நம்மளுடைய சுச்சுவேஷன் அவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாகவே வெற்றிகரமாக கடந்து வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம ரொம்பவுமே அமைதியாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி நம்மளால் முடியாத நம்ம அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாத இடங்களில் நம்ம அமைதியை காத்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம வெற்றிகரமாக கடந்து நம்ம வெற்றியை நோக்கி நம்ம அடுத்த பயணத்தை தொடங்கலாம். இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. டேக் கேர்.